இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் நம்பர் 9 குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கும் இடையே நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பரபரப்பான முக்கியமான மேட்ச் நடந்திருந்தது. ஸோ இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம தமிழக பிளேயர்களை ரொம்ப அசால்ட்டாகவும் சாதாரணமாகவும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பிளேயர்கள் நினைச்சாங்க. ஸோ அதுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டி கம்ப்ளீட்டாக மும்பை இந்தியன்ஸ் அணியை இந்த தொடரை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரியான ஒரு தரமான அடியை நம்ம தமிழக பிளேயர்கள் 2 பேர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ரொம்ப பெரிய ஷாக்கை இந்த மேட்ச்சில் கொடுத்து வீட்டுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா மீண்டும் அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கம்பேக் கொடுத்துட்டாரு. டாஸும் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் குஜராத் அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல ஓப்பனராக ஃபர்ஸ்ட் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவர் கூட கில் 2 பேருமே வந்தாங்க. 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிட்டத்தட்ட முதலாவது விக்கெட்டுக்கு 78 ரன்ல தான் கில் அவர் அவுட் ஆனார். அதுக்கப்புறமா வந்த ஜாஷ் பட்லர் அவரும் 39 ரன்கள் எடுக்க மற்றொரு நம்ம தமிழக பிளேயர் ஷாருக் கான் 9 ரன் தான் எடுத்தார். ஆனால் சாய் சுதர்ஷன் ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணி அபாரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்க மறுபக்கம் பொட்டுன்னு விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. இதில் ராகுல் திரிபாட்டி டக் அவுட் ஆயிட்டாரு. ஒரு பந்து கூட விளையாடல. ரஷித் கான் 6 ரன்னுக்கு அவுட் ஆக சாய் சுதர்ஷன் 63 ரன் எடுத்திருந்தப்ப எல்பிடபிள்யூவில் அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு தடுமாறி கிட்டத்தட்ட 200 ரன் நெருக்கிட்டாங்க. 196 ரன்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவருக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மைதானம் நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்கு. ஈஸியாக மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் அடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே போல் ரோஹித் சர்மா அவரும் ரன் சேசிங்க்கு வந்தப்ப முதல் 2 பாலையும் டக்குன்னு 4க்கு அடித்தார். ஆனால் அடுத்து 3வது பால்லையே ரோஹித் சர்மா அவுட் ஆக பின்னாடியே ரிக்கல் அவரும் 6 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ அங்கேயே ஓப்பனர்கள் 2 பேருமே கொலாப்ஸ் ஆயிட்டாலும் அடுத்ததாக திலக் வர்மா சூரியகுமார் 2 பேருமே அற்புதமாக விளையாண்டாங்க. திலக் வர்மா கொஞ்சம் ஸ்லோவாக விளையாண்டாலும் 39 ரன்கள் எடுத்திருந்தப்ப திடீர்னு அவுட் ஆயிட்டாரு. ஆனால் சூரியகுமார் சர்னு சிக்ஸரை பறக்க விட்டுக்கிட்டே இருக்க அவரும் எதிர்பாராத விதமாக 48 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததாக வந்த ராபின் அவரும் 3 ரன்னுக்கு அவுட் ஆக ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் விளையாடுவாருன்னு ஒரே நம்பிக்கையில் எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மற்றொரு நம்ம தமிழக பிளேயரான சாய் கிஷோர் அவருடைய அபாரமான போலிங், சாய் கிஷோர் அவருடைய போலிங்கை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஹர்திக் பாண்டியா அவரே முக்கியமான நேரத்தில் டாட் பால்ஸ்கள் விளையாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துலையும் சாய் கிஷோர் நம்ம தமிழக பிளேயர் அபாரமாக பந்து வீசி 4 ஓவருக்கு 37 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தாரு. முக்கியமான சில ஓவர்களையும் வீசியிருந்தாரு. ஸோ ஓவராலாக அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா அவரும் முக்கியமான கட்டத்தில் 17 பந்து விளையாண்டு 11 ரன் தான் ஹர்திக் பாண்டியா எடுத்திருந்தாரு. ஸோ இதனால அடுத்தடுத்து விக்கெட்டுகள் எடுக்க வேண்டிய ரன்னும் பார்த்தீங்கன்னா தார்மாராக பிரஷர் ஏறி போக கடைசியாக இந்த ஆட்டத்தில் ரொம்ப மோசமாக மும்பை இந்தியன்ஸ் அணி எடுக்க வேண்டிய டார்கெட்டை எடுக்க முடியாமல் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. முக்கியமாக சாய் சுதர்ஷன் அவருடைய 63 ரன்கள், அதுக்கப்புறமா சாய் கிஷோர் அவருடைய அற்புதமான போலிங் ஸ்பெல், இவங்க 2 பேராலேயே முக்கியமான கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பேர் அடியாக விழுந்து 2 ஆட்டம் ஃபர்ஸ்ட் ஆட்டம் நம்ம சிஎஸ்கே கிட்ட தோத்து போனாங்க. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் கிட்டையும் தோத்து போயிருக்காங்க. இப்படி பேக் டு பேக் 2 தோல்வி அடைஞ்சதால புள்ளி பட்டியலில் அதல பாதாளத்தில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணியை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆறுதல் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சது மூலிமா நம்ம சிஎஸ்கே அணிக்கு இருக்கு. முக்கியமாக 2 நம்ம தமிழக பிளேயர்களை அசால்ட்டாக நினைச்ச மும்பை இந்தியன்ஸ் அணி பிளேயர்கள் அவங்க மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸை இந்த ஆட்டத்தில் நம்ம தமிழக பிளேயர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க.